ஜெபம் பண்ண முடியல, கர்த்தருக்கு உபவாசம் பண்ண முடியல, பரிசுத்தமா வாழ முடியல. மாமிசத்துக்குள்ள 1008 பிரச்சனை, ஆத்மாவுக்கு விரோதமா போராடிக்கிட்டே இருக்கு. என்னைக்கு 1 மணி நேரம் கண்ணீரோட ஜெபம் பண்ணமோ அன்னைக்கு தான் 1008 பிரச்சனை வரிசையா நிக்குது. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 வரிசையா நிக்குது. மாமிசம் சொல்லுது, ஏன்பா ஜெபம் பண்ற, ஏன்பா கஷ்டப்படுற, ஏன்பா வெள்ளையும் ஜோலையுமா போட்டுட்டு அந்த சபைக்கு போய் உட்கார்ந்து இருக்க, அது வேற 2 மணி நேரம் பிரசங்கத்தை வேற ஆர்வமா கேட்டுட்டு வரிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு பிரச்சனை மாமிசம் தாங்க முடியல. ஆண்டவர் சொன்னார், மாமிசத்தை ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நானே மாமிசத்துல இறங்கி வருகிறேன். அல்லேலூயா. பாவ மாமிசத்தின் சாயலாய் இறங்கி வந்தவர் மாமிசத்திலே, அவர் மாமிசத்திலே இருக்கும்போது பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து போட்டார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து போட்டார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்றார், ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினாலே பாவம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? எனக்கு விரோதமா பாவம் கிரியை செய்யும், உண்மைதான். எனக்குள்ள பாவ கிரியைகள் போராடுகிறது, உண்மைதான். ஆனால் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, பாவம் என்னை ஜெயிக்க முடியாது. ஏனா கிருபை, ஏனா கிருபை. இந்த கிருபை யார் மூலமாய் உண்டாயிற்று? கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. கிருபையினாலே சத்தியத்தினாலே பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது. கிருபை அவர் மூலமாய் உண்டானபடியினாலே, அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்துக்கு மேலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் பிதாவாகிய தேவன். எப்படி கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபையின் மூலமாக.